ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், எங்கள் வீட்டில் இருக்கிற பூஜை ஹாலை தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இத்தனை நாள் பார்த்திங்கன்னா இந்த விநாயகருக்கே ஒரு பெரிய கதை இருக்குது. நாங்கள் இந்த வீடு பால் காய்ச்சும்போது பக்கத்தில் பூஜை சாமான் வைக்கிற கடை எங்களுக்கு தெரியல. அப்போ சாமி படம் வாங்கலை. டக்குன்னு அவசரத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த விநாயகரை மட்டும் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம். திருப்பி 5 சாமி படம் வாங்கினதுக்கப்புறமா இந்த விநாயகரை தூக்கி போட எனக்கு மனசு இல்லை. ஆபத்தில் கஷ்டத்தில் நம்ம கை கொடுத்துரு அவர் தான் சொல்லிட்டு நான் அவரையும் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ தான் ரீசெண்டாக தான் எங்கள் வீட்டில் 5 சாமி படம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது இங்கே பார்த்திங்கன்னா குபேரன் சிலை. இது ஒரு கிண்ணத்தில் காசு போட்டு வச்சுருக்கேன். இது மேலே வர வர நம்மளும் மேலே வரும்னு ஒரு ஐதீகம். குபேரன் ஒரு செல்வந்தர், அதனால் வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு அதில் விளக்கு போட்டுட்ருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா 5 சாமி படம். இந்த 5 சாமி படத்தை வச்சாலே எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் கவர் ஆயிரும். எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க. இது நம்ம கோயிலேருந்து ஏதாவது கொண்டு வந்தோம் அப்படின்னா வச்சுட்டு இந்த தட்டு தான் சோடா தட்டை நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த பவுல் பார்த்திங்கன்னா கண்ணாடி பவுல். இதில் தண்ணி ஊற்றி பச்சை கற்பூரம் போட்டு வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சாமியெல்லாம் வாரம் க்ளீன் பண்ணி விளக்கு ஏற்றிடுறேன். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வேல் ஒரு தடவை பழனிக்கு போயிருந்தேன். என் தங்கச்சி உடம்பு சொல்லினேன். அப்போ இந்த வேல் வாங்கிட்டு வந்தேன். முருகன் இப்போ ரொம்ப ஸ்பெஷல் ஆகிட்டார். அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேருந்து இந்த லட்சுமி தேவி வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்ததுனால அங்கேருந்து நான் அந்த சிலை வாங்கிட்டு வந்தேன். மீனாட்சி அம்மன் சிலை பச்சை கலரில் வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்து வாங்கிட்டு வந்துச்சு. இங்கேயே பார்த்திங்கன்னா மஞ்சக்கயிறு, மஞ்சக்கிழங்கு எல்லாமே வச்சுருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா குங்குமம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போதைக்கு எனக்கு குட்டி பாத்திரம் இல்லை. அதனால் அந்த சுட்டியில் ஒரு சுட்டியில் அரிசியும் இன்னொரு சுட்டியில் பருப்பும் போட்டு வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள், குங்குமம், அரிசி, உப்பு இதெல்லாம் வச்சா நல்லது. அதனால தான் நான் எனக்கு தெரிஞ்சளவு நான் வச்சுருக்கேன். அடுத்து இதில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். அவ்வளோதான் என்னோடய பூஜை ஹால். ஆடி மாதம் வந்ததுனால இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.